உங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிற ரெசிபி என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அருமையான ஒரு பீஃப் மீட் பால்ஸ் கறி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ரிக்வெஸ்ட், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணித்தாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த மீட் பால்ஸ் கறியை செய்கிறதுக்காக 500 கிராம் அரைச்ச பீஃப் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் அதை பவுலனில் போட்டுட்டேன். 500 கிராம் அரைச்ச பீஃப், அரை கப் அளவுக்கு சின்னனாக கட் பண்ண கொரியண்டர், அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஆனியன் சின்னனாக சாப் பண்ணி போட்டிருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளைப்பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இஞ்சியும் வெள்ளைப்பூடையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு குழம்பு மசாலா தூள், அப்புறம் உங்களோட உரைப்புக்கு ஏற்றவாறு நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா உங்களோட கைகள் கொண்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இதை சூப்பராக மிக்ஸ் பண்ணி இப்படி ஒரு உருண்டையாக இதை ரெடி பண்ணி வச்சுருங்க. இப்போ இந்த நாங்கள் ரெடி பண்ணின மீட்டில் இருந்து சின்ன உருண்டைகளாக உங்களுக்கு எந்த அளவு சைஸுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மீட் எடுத்து மீட் பால்ஸ் உருண்டைகளை செஞ்சு ஒரு பிளேட்லேயோ அல்லது ஒரு தட்டுலேயோ வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் வச்சுருக்கிற எல்லாத்தையும் ஃபஸ்ட்டுக்கு ரெடி பண்ணி எடுத்துருங்க. இந்த உருண்டைகள் ரெடி பண்ணும்போது அங்கால அடுப்பில் வந்து ஒரு பேன் ஒன்று வச்சுருங்க. இந்த உருண்டைகளை பொரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பேன் சூடாகட்டும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் பேன் சூடாகிருச்சு. நல்லா பேன் சூடாகின பிறகு தான் நீங்கள் ஆயில் ஆட் பண்ணணும். இதுக்கு வந்து ஆயில் நிறைய தேவைப்படாது. ஒரு 1/4 கப்பில் இருந்து அரை கப் அளவுக்கு மாத்திரம் ஆயில் விட்டிங்கன்னா தாராளமாக போதும். இப்போ பாருங்கள், ஆயில் நல்லா சூடாகி வந்ததும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மீட் பால்ஸ் உருண்டைகளை போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். இந்த மீட் பால்ஸ் உருண்டைகளை 2 பக்கம் மெல்லமாக திருப்பி விடுங்க. உடையாத மாதிரிக்க திருப்பி விட்டு பொன்னிறமாக வரும் வரைக்கும் எடுத்துக்கோங்க. இது முழுசாக குக்காகி வரணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. ஆனால் கொஞ்சம் பொரிஞ்சு வரணும், இப்படி பொன்னிறமாக வரணும். இப்போ பாருங்கள், மீட் பால்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பொரிஞ்சு பொன்னிறமாக வந்திருக்குது. ஓகே, எங்களுக்கு இந்த பதம் தான் தேவை. இப்போ இந்த மீட் பால்ஸ் உருண்டைகளை ஒரு பிளேட்டுக்கோ ஒரு தட்டுக்கோ மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இந்த பேன் அப்படியே இருக்கட்டும். இது கழுவ வேணாம், ஆயில் எதுவும் ஒதுக்க வேணாம், அப்படியே இருக்கட்டும். இதே ஆயிலில் செய்யணும். இப்படி சூடான இந்த ஆயிலில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. அப்புறம் 2 பச்சை மிளகாய் முழுசாவோ அல்லது 2ஆக கட் பண்ணியோ போட்டுக்கலாம். ஒரு 5-6 பல் வெள்ளைப்பூடு, 2 துண்டு இஞ்சி, ஒரு வெங்காயத்தை ஒரு அளவு பெருசாக கட் பண்ணியிருக்கேன். சின்னனாக கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் போட்டு ஒருக்கா வதக்கி விடுங்க. 1 நிமிஷம் போல் வதக்குங்க. இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்புத்தூள் போட்டுக்கோங்க. உப்புத்தூள் போடுறதால இந்த வெங்காயம் வந்து குயிக்காக வதங்கிடும். உப்புத்தூள் போட்டுட்டு இதை கொஞ்சம் மிக்ஸ் ஒன்று கொடுங்க. இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஆக சின்னனாக கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இங்கனுக்குள்ளே நம்மளுக்கு புளி கொஞ்சம் தேவைப்படும். புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி விதைகளை எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலை, அப்புறம் சின்னனாக கட் பண்ணின கொரியண்டர் லீஃப் ஒரு அரை கப் அளவுக்கு, ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. இந்த தக்காளியெல்லாம் நல்லா அவிஞ்சு மசிஞ்சு வரணும்.
இப்படி இது நல்லா அவிஞ்சு மசிஞ்சு வந்த பிறகு இதை ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து ஓரமாக வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இதை அவிஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம பிளேட் ஒன்றுக்கு மாற்றி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கலாம். இப்போ அதே பேன் கழுவாதீங்க. அதே பேனில் ஒரு பாதி அளவு ஒனியனை நீள வாக்கில் சின்ன ஸ்லைஸ் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. நான் இது பேன் கழுவாமல் ஒரே பேனில் செய்ய சொல்கிறதுக்கான காரணம், இப்படி சமைக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், அதனால தான். இப்போ இது கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை போட்டு நல்லா கிண்டி விடுங்க. உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் உப்பெல்லாம் சரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், இது கூடவே உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. அதாவது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உங்களுக்கு தான் தெரியும் கிரேவி எப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி விட்டுட்டு இதை நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு உப்பு டேஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு இதை ஒரு 2-3 நிமிஷம் இதை நல்லா அவிய விடுங்க. அவிய விடக்குள்ளே கலர் மாறி வரும். கலர் மாறி வந்ததும் மீட் பால்ஸ் எல்லாத்தையும் பொரித்து வச்சுருக்கிற மீட் பால்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி இதை ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அவிய விடுங்க. அவ்வளவு தான் அருமையான பீஃப் மீட் பால்ஸ் கறி ரெடி ஆயிடுச்சு. அட்டகாசமான சுவையில் இருக்கும். கண்டிப்பாக இது சாதம், சப்பாத்தி, தோசை இப்படி எது கூட வேணும்னாலும் சாப்பிடலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொரியண்டர் லீஃப் கொஞ்சம் கட் பண்ணின கொரியண்டர் லீஃப் ஆட் பண்ணி சூடாக சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம்.